Hi dear students, today we are learning about a new unit. Unit 4, Ledger. Ledger account is a summary statement of all the transactions relating to the person, asset, liability, expense or income which has taken place during a given period of time, and it shows their net effect from the transaction recorded in the journal. The ledger account is prepared. Journal is known as principal book of accounts. It is a book which contains all set of accounts, namely personal, real and nominal accounts. Account-wise balance can be determined from a ledger. The ledger account are prepared based on journal entries passed. The balance in the ledger account show the net effect of transactions during a particular period in various accounts. The personal accounts give the net amount due to creation and the net amount due from debtors. Real accounts shows the value of assets. Nominal accounts show income and expenses. The financial statement can be prepared from the ledger balances. Ledger may be maintained in the business enterprises in the form of a bound register or in the form of loss sheets which spiral binding. Normally, one page or one sheet may be provided for one account. An index is provided in the beginning of the ledger giving details of accounts contained it, such as specific code for such each account, page number, etc., which computerized accounting is followed once the transaction are recorded in the journal. Ledger accounts are automatically prepared. Ledger account எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா person, asset, liability, expenses or income which taken place the during the given period. அது குறிப்பிட்டிருக்கக்கூடிய பீரியடில் இந்த பர்சனு அசட்டு, லைபிலிட்டி, எக்ஸ்பென்சஸோ அல்லது இன்கமோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணக்கூடியதை என்ன அப்படின்னு பார்த்தா லெட்ஜர் அக்கௌண்ட். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை, டிரான்சாக்ஷன் என்ன தேவை, அதுக்கப்புறம் ஜேர்னல் தேவை, அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த லெட்ஜரை நம்ம போஸ்டிங் பண்ண முடியும். Then the balance in the ledger account shows the net effect of transaction during a particular period. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கக்கூடிய நிறைய கணக்குகள் இருக்கும். ஸோ அந்த கணக்கில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை இறுதியான விளைவு என்ன அப்படின்னா இந்த லெட்ஜரை இருப்பு கட்டக்கூடியது. ஸோ பேலன்ஸ் என்னன்னு நம்ம காட்டக்கூடியது. அதாவது அதில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெட்டாஸோ அல்லது கிரெடிட்டாஸோ இருப்பாங்க. கடனீந்தோருக்கு செலுத்த வேண்டியதோ அல்லது கடனாளிகிட்டிருந்து நம்ம பெற வேண்டியதை இறுதி தொகையை நம்ம காண்பிக்கக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லெட்ஜர் அக்கௌண்ட். இதில் அனைத்து விதமான வருமானங்களும் செலவுகளும் காண்பிக்கப்படும். இதில் இந்த லெட்ஜரில் எல்லா விதமான எக்ஸ்பென்சஸும் இன்கமும் காண்பிக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் காட்டக்கூடியது. இதிலிருந்து நம்ம எடுத்து தயாரிக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தா இருப்புலேருந்து நிதிநிலை அறிக்கை தயாரிக்கலாம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம தயாரிக்கலாம். தென் இந்த லெட்ஜரில் ஒரு பிஸ்னஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம், அந்த பிஸ்னஸ் அந்த அக்கௌண்ட் புக் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நல்ல திக்காக இருக்கும் அந்த நோட் புக். இதை பொதுவாக ஒரு பக்கமோ அல்லது ஒரு தாள் கணக்குக்கோ இருக்கலாம். ஸோ இந்த பேரேடு அப்படிங்கிறது ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்னா ஒரு அட்டவணை தரப்பட்டிருக்கும். ஸோ அந்த அட்டவணையிலேருந்து இந்த கணக்கில் இருக்கக்கூடியதெல்லாம் என்ன பண்ணுறோங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதாவது அந்த கணக்குக்கு குறியீடு இருக்கும். ஸோ அந்த குறியீடு, அதனுடைய பக்க எண், இதெல்லாம் போட்டு நம்ம எழுதக்கூடியதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லெட்ஜர். யூட்டிலிட்டிஸ் ஆஃப் லெட்ஜர், அதாவது லெட்ஜருடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். த ஃபாலோயிங் ஆர் த யூட்டிலிட்டிஸ் ஆஃப் லெட்ஜர். ஃபர்ஸ்ட் ஒன், குவிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் எ பர்டிகுலர் அக்கௌண்ட். Ledger account help to get information about a particular accounts like sales, purchase, ledger, machinery, etc. at a glance. For example, where there are several transactions with a debtor, the net amount due from a debtor can be known from the ledger account. So first என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
quick information about a particular account. ஸோ ஒரு குறிப்பிட்ட கணக்கை பற்றி தகவலை உடனடியாக பெற முடிகிறது. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதில் சேல்ஸ் அக்கௌண்ட், தென் கொள்முதல் அதாவது பர்ச்சேஸ் அக்கௌண்ட், தென் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மெஷினரி அக்கௌண்ட்டு, ஸோ இயந்திர கணக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட கணக்கு சம்மந்தமாக நம்ம தகவல்களை பார்த்து உடனே அதை தெரிஞ்சு கொள்கிறதுக்கு இந்த லட்ஜர் ஈஸியாக இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா என்ன இருக்குது அப்படின்பாரு, செவரல் டிரான்சாக்ஷன் வித் எ டெட்டாஸ். நிறைய டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் நிறைய டிரான்சாக்ஷன் இருக்குது. ஸோ அதில் இருந்து நம்ம பெற வேண்டிய நிகரம் அதாவது நெட் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த குவிக் இன்ஃபர்மேஷன் நம்ம பயன்படுத்துகிறோம். தென் நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஓவர் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். ஸோ வணிக நடவடிக்கைகளை எப்படி கட்டுப்படுத்துறது. From the ledger balances extended through analysis of account balance can be made which helps to have control over the business transaction. ஸோ இந்த லட்ஜர் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கக்கூடிய இருப்புலேருந்து நம்ம கணக்கு பார்க்குறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய முழுசுமான அதை என்ன பண்ணுறோம் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு அதன் மூலமாக இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் கட்டுப்படுத்த முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன் ட்ரையல் பேலன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்டு. இருப்பாய்வு தயாரிக்க முடிகிறது. வித் த பேலன்ஸ் ஆஃப் லட்ஜர் அக்கௌண்ட் ட்ரையல் பேலன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்டு to check the arithmetic accuracy of entries made in the journal and ledger. ஸோ இந்த லட்ஜர் அக்கௌண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஃபைனலாக பேலன்ஸ் தயார் பண்ணுறோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுலேருந்து நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரையல் பேலன்ஸ் நம்ம ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து கொண்டு வரோம் தயாரிக்கிறதுக்கு இது உதவும். ஸோ அதன் மூலமாக அது லட்ஜர்லேயும் தென் ஜேர்னல்லேருந்து லட்ஜருக்கும் இந்த கணக்குகளை முறையாக பதிவு செய்கிறதுக்கு உரியதாக இருக்குது, அறியறதுக்கும் ஈஸியாக முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன் ஹெல்ப்ஸ் டு ப்ரிப்பேர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃப்ரம் த லட்ஜர் பேலன்சஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ascertaining net profit or loss and the financial position. The next topic என்ன அப்படின்னா நிதிநிலை அறிக்கைகளை தயாரிக்க உதவுது. helps to prepare financial statement. ஸோ இந்த லட்ஜர் கணக்கில் இருந்து அந்த இருப்பை கொண்டு வரதுக்கு இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதன் மூலமாக இந்த வணிகத்தோடைய நிகர லாபம் அல்லது நட்டத்தை அது மட்டும் இல்லாமல் வணிகத்தோட நிதி நிலைமை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் ஈஸியாக அறிஞ்சிக்க இது உதவுது. தென் நெக்ஸ்ட் format of ledger account. The ledger account is prepared in T format. It is divided into two parts. Left side is debit side and right side is credit side. Each side contains 4 columns. The name or title of the account is placed at the top, middle, and the details are earned in the ledger account, entered in the ledger account. The format of ledger account is given below. So இந்த format என்ன அப்படின்னு இந்த நம்ம இதில் பார்த்தோம்னா 2 பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா T ஃபார்மேட்டில் இருக்கும். ஒரு பேஜ் எடுத்துட்டோம்னா 2 பக்கமாக நம்ம பிரிச்சுக்கணும். அதுதான் T ஃபார்மேட்னு சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டெபிட் சைடு, அதே நம்மளுடைய ரைட் சைடில் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா கிரெடிட் சைடு. ஓகேவா? தென் ஒரு 2 பக்கமும் 4 காலம் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஜேர்னல் என்ட்ரிலேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ எப்படி பார்த்தோம், டேட்டு, பர்டிகுலர், லட்ஜர் ஃபோலியோ அண்ட் தென் அமௌண்ட் காலம், டெபிட் சைட், டெபிட் அண்டு கிரெடிட்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டு, பர்டிகுலர், இங்கே லட்ஜர் ஃபோலியோ வராது, ஜேர்னல் ஃபோலியோ அண்டு அமௌண்ட்டு. ஸோ ஒரு காலத்தில் நம்ம அமௌண்ட் எழுதுகிறோம், இன்னர் காலம் அண்ட் அவுட்டர் காலம் ரெண்டு தனித்தனி அப்படியே இருக்கணும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், அமௌண்ட்னு எழுதிக்கலாம். தென் அதே மாதிரி கிரெடிட் சைடு டேட்டு, பர்டிகுலர், ஜேர்னல் ஃபோலியோ அண்ட் தென் அமௌண்ட்டு. The following are the details contained in the various columns in the ledger. So first என்ன நம்ம பார்த்தோம் date of the transaction is recorded in the column.
ஸோ அந்த காலத்துக்கு உரிய டேட் என்ன, எந்த தேதியில் அந்த டிரான்சாக்ஷன் நடந்ததோ அதை குறிக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட்டு particulars. The account debited or credited is recorded in this column on the debit side. The entries are made starting with 2 and on the credit side entries are made starting with by. ஸோ இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம், டெபிட் சைடு கிரெடிட் சைடு நம்ம ரெண்டு பக்கமும் என்ட்ரிஸ் எழுதணும். ஸோ அந்த டெபிட் சைடில் நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும், ஒரு எந்த என்ட்ரியாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 அப்படின்னு போட்டு எழுதணும். அதே மாதிரி கிரெடிட் சைடு நம்ம எழுதுகிறோம், கிரெடிட் சைடு நம்ம எழுதும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி எழுத போகிறோம், பைன்னு போட்டு எழுதணும். தென் நெக்ஸ்ட் ஒன் ஜேர்னல் ஃபோலியோ, இன் ஷார்ட் ஃபார்ம் JF நம்ம மென்ஷன் பண்ணாலே போதும். இன் திஸ் காலம் the page number of the journal or subsidiary book form which the entry has been posted to the ledger is noted. ஸோ அப்போ ஜேர்னலில் எந்த பேஜில் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே இந்த லெட்ஜர் பேஜில் நம்ம நோட் பண்ணுறதுக்கு தான் இந்த காலம் க்ரியேட் பண்ணுறோம், ஜேர்னல் ஃபோலியோ அப்படின்ற காலம். த நெக்ஸ்ட் ஒன் அமௌண்ட். த அமௌண்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் இஸ் ரெக்கார்டட் இன் திஸ் காலம். அந்த டிரான்சாக்ஷனுடைய அமௌண்ட் எவ்வளவோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த காலம் தேவைப்படுது. தென் நெக்ஸ்ட் ஒன் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ஜேர்னல் அண்டு லெட்ஜர். ஸோ ஃபஸ்ட்டு ஜேர்னலுக்கும் லெட்ஜருக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங். இன் ஜேர்னல் ஆஸ் அண்ட் வென் டிரான்சாக்ஷன் டேக் பிளேஸ் என்ட்ரிஸ் ஆர் மேட் இன் ஜேர்னல். இந்த நடவடிக்கைகளை நிகழ்ந்தவுடன் குறிப்பேட்டில் பதிவு செய்யப்படும். எப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதோ அப்போவே நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஜேர்னலில் என்ட்ரி போடுறோம். தென் லெட்ஜர். இன் லெட்ஜர் entries may be posted either on the same day or at the end of the specified period, such as weekly or fortnight, especially when subsidiary book are maintained. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் ஜேர்னல் தயாரித்த உடனே அன்றைக்கேவும் நம்ம லெட்ஜரில் போஸ்ட் பண்ணலாம், அல்லது ஒரு வாரம் கழிச்சும் போஸ்ட் பண்ணலாம், அல்லது 15 days ஒன்ஸும் போஸ்ட் பண்ணலாம். நம்ம அந்த லெட்ஜரில் எப்போ எடுத்து எழுதுகிறோமோ அப்போ நம்ம போஸ்டிங் பண்ணிக்கலாம். த நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேஜ் ஆஃப் ரெக்கார்டிங். ரெக்கார்டிங் இன் த ஜேர்னல் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ். ஜேர்னலில் ரெக்கார்டிங் பண்ணுறது என்ன ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். தென் ரெக்கார்டிங் இன் த லெட்ஜர் இஸ் செகண்ட் ஸ்டேஜ். லெட்ஜரில் ரெக்கார்ட் பண்ணக்கூடியது செகண்ட் ஸ்டேஜ், which is done on the basis of entries made in the journal. ஸோ அது அந்த ஜேர்னலில் எப்போ நம்ம என்ட்ரி போடுறோமோ அதுக்கப்புறம் தான் லெட்ஜரில் என்ட்ரி கொண்டு வர முடியும். தென் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஆர்டர் ஆஃப் ரெக்கார்டிங். என்ட்ரிஸ் ஆர் மேட் இன் த chronological order, that is date wise in the order of occurrence. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பதிவு செய்யக்கூடிய வரிசை எப்படி இருக்கும், அந்த குரோனலாஜிக்கல் ஆர்டராக தான் நம்ம கொண்டு வரணும். அதாவது தேதி வரிசைப்படி, அந்த நிகழ்ந்த வரிசைப்படி, அந்த நடவடிக்கை நிகழ்ந்த வரிசைப்படி அல்லது நாள் வரிசைப்படி தான் நம்ம இங்கே கொண்டு வரணும். தென் லெட்ஜர் அக்கௌண்ட் என்ட்ரிஸ் ஆர் மேட் அக்கௌண்ட் வைஸ். என்ட்ரி எப்படி நம்ம அங்கே கொண்டு வருவோம், அக்கௌண்ட் வைஸாக நம்ம கொண்டு வருவோம். த நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ், வழிமுறை. The process of recording in journal is called journalizing. ஸோ இந்த ஜேர்னலில் நம்ம என்ட்ரி பண்ணக்கூடிய என்ட்ரிஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா journalizing. The next, the process of recording in the ledger is called posting. லெட்ஜரில் எடுத்து எழுதக்கூடிய ரெக்கார்டிங்க்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா போஸ்டிங். தென் நெக்ஸ்ட் ஒன் facilitating preparation of trial balance. Amount from the journal does not serve as the basis for preparing trial balance. இந்த ஜேர்னல் என்ட்ரியில் எப்படி அது தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது எதுக்காக தயார் பண்ணுறாங்க, ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். அந்த பேசிஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸை பேஸ் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. இன் லெட்ஜர் அக்கௌண்ட் லெட்ஜர் பேலன்ஸ் சர்வ் ஆஸ் த பேசிஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ்.
இந்த லட்ஜர் கணக்கும் அதுலேருந்து எதுலேருந்து தயாரிக்கிறாங்க, அதுவும் ட்ரையல் பேலன்ஸை தயாரிக்கிறதுக்கு அடிப்படையாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு பேசிஸ் ஆஃப் என்ட்ரிஸ், பதிவிற்கான ஆதாரம். Entries in the journal are made on the basis of source documents. Entries எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆதார ஆவணங்கள் அடிப்படையாக கொண்டு இதை குறிப்பேட்டு பதிவு செய்யப்படுது. எப்படி அந்த ஆதாரத்துடைய அந்த ஆவணங்களுடைய அடிப்படையில் தான் இது பதிவு செய்யப்படுது ஜேர்னலில். தென் posting is done in ledger on the basis of journal entry. ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரியை கொண்டு தான் இந்த லட்ஜர் அக்கௌண்ட்டு தயாரிக்கப்படுது. தென் நெக்ஸ்ட்டு நெட் பொசிஷன், நிகர நிலை. நெட் பொசிஷன் ஆஃப் அன் அக்கௌண்ட் cannot be ascertained from journal. ஸோ இந்த ஜேர்னல் கொண்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கணக்கை நிகர நிலையை அறிய முடியாது. தென் net position of an account can be ascertained from ledger account. இந்த ledger account கொண்டு தான் இந்த net position நம்ம அறிய முடியும். Then next topic, procedure for posting. The process of transferring the debit and credit item from the journal to the ledger account is called posting. The procedure of posting from journal to ledger is as follows. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரொசீஜர் ஃபார் போஸ்டிங். போஸ்டிங் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன ஸோ அப்படின்ட்டு நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், locate the ledger account that is debited in the journal entry. Open the respective account in the ledger. If already opened, write the name of the account in the top middle. If already opened, locate the account from the ledger index. Now entries are to be made on the debit side of the account. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், ப்ரொசீஜர் என்ன, அதனுடைய ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, நம்ம ஜேர்னலில் டெபிட் சைடில் எந்த கணக்கு இருக்குதோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு லட்ஜர் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், 2 சைடு நமக்கு வேணும். அந்த 2 சைட் பேஜில் சென்டராக நம்ம எழுதணும் அந்த நேமை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ்னு டெபிட்டில் இருக்குது அப்படின்னா பர்ச்சேஸ்னு சென்டரில் எழுதணும். கேஷ்னு டெபிட்டில் இருக்குது அப்படின்னா கேஷ்னு எழுதணும் சென்டரில். இல்லை ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய நேம் இருக்குது, இல்லை மெஷினரி நேம், அசட்ஸ் நேம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நேம் இருக்குது அப்படின்னா அதை சென்டரில் எழுதணும். அந்த 2 பேஜுக்கும் சென்டராக நம்ம அந்த நேமை எழுதணும். ஸோ ஏற்கனவே அது நம்ம ஆல்ரெடி இருந்தது. ஸோ செகண்ட் என்ட்ரிலையும் அதே பர்ச்சேஸ்னு வருது சப்போஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம். அதனால் அகெயின் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஸோ ஏற்கனவே அந்த கணக்கு தொடங்கப்பட்டிருந்தால் அதை அதன் மூலமே வச்சுக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் ஒன் பாரு, ரெக்கார்ட் த டேட் ஆஃப் த டிரான்சாக்ஷன். அந்த டிரான்சாக்ஷனுடைய டேட் என்ன அப்படின்ட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஆன் த டெபிட் சைடு ஆஃப் தட் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் எழுதணும். தென் நெக்ஸ்ட்டு ரெக்கார்ட் த நேம் ஆஃப் த அக்கௌண்ட் கிரெடிட் சைட் இன் த ஜேர்னல் வித் த ப்ரிஃபிக்ஸ் டு பர்டிகுலர்ஸ் காலம் இன் பர்டிகுலர் காலம். ஸோ அதில் இப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம், நம்ம ஆல்ரெடி டெபிட்டில் என்ன இருக்குன்ட்டு டாபிக் எழுதிட்டோம். அந்த டெபிட்டில் இருக்கிறதுக்கு உண்டான கிரெடிட் இருக்குமா, ஸோ அந்த கிரெடிட்டில் இருக்கிற நேமை கொண்டாந்து இங்கே டெபிட் சைடில் நம்ம எழுதணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு என்ன என்ட்ரி, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம என்ட்ரி போட்டிருப்போம். ஸோ அதை இங்கே போஸ்டிங் லட்ஜரில் போடுறோம் அப்படின்னம்னா அதை எப்படி எழுதணும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ அந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில், ஏன்னா பர்ச்சேஸ் டெபிட்டில் இருக்குது அதனுடைய டெபிட் சைடில் அங்கே கிரெடிட்டில் என்ன இருக்குது, டு கேஷ்ன்னு இருக்கா. ஸோ அப்போ இங்கே கொண்டாந்து டு கேஷ் அப்படின்னு நம்ம என்ட்ரி பண்ணணும். அதே மாதிரி டெபிட்டில் இருக்கிற நேமுக்கு நேராக டெபிட் சைடில் கிரெடிட்டில் என்ன நேம் இருக்கோ அதை எழுதி அங்கே இருக்கிற அமௌண்ட்டை நம்ம எழுதணும். தென் நெக்ஸ்ட் ஒன், ரெக்கார்ட் த அமௌண்ட் ஆஃப் டெபிட் இன் த அமௌண்ட் காலம். ஸோ அமௌண்ட் எவ்வளவோ அதை நம்ம எடுத்து எழுதணும். தென் நெக்ஸ்ட்டு locate the ledger account that is credited in the journal entry.
open the respective account in the ledger if already not opened it. ஸோ ஏற்கனவே அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் நம்ம புதுசாக அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும். ரைட் த நேம் ஆஃப் த அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்டுடைய நேம் என்னென்னு எழுதணும். அதை எங்கே எழுதணும்? டாப்பில் மிடில், அதாவது மேலே மிடில் எழுதணும். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே டாப்பில் மிடில் எழுதணும். இஃப் ஆல்ரெடி ஓப்பன் லொக்கேட்டட் த அக்கௌண்ட் ஃப்ரம் த லெட்ஜர் இண்டெக்ஸ். ஸோ அந்த லெட்ஜர் இண்டெக்ஸில் அங்கே லொக்கேட் பண்ணி காட்டணும். நவ் என்ட்ரிஸ் ஆர் டு பி மேடு ஆன் த கிரெடிட் சைடு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கிரெடிட் சைடில் இருக்கிற அக்கௌண்ட்டை என்ட்ரி போடுறோம் அதே போலவே. ஸோ எப்படி அது கிரெடிட் சைடு எழுதும்போது நம்ம எப்படி எழுதுகிறோம்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட் ஆர் டு கேஷ் அக்கௌண்ட்னு சொன்னேன். ஸோ நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன என்ட்ரி போட போகிறோம்? கேஷ் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட் எதில் இருக்குது? கிரெடிட்ஸில் இருக்குது. அதனால் அந்த அக்கௌண்ட்டோடைய கிரெடிட் சைடில் போயிட்டு நம்ம என்னென்னு எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா பைன்னு போட்டு எழுதணும். ஸோ பை, இங்கே என்ன அக்கௌண்ட் இருக்குது? டெபிட்டில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட்டு அங்கே எவ்வளோ அமௌண்ட்டோ அதுக்கு உண்டானதை எழுதணும். இதான் என்னென்னு பார்த்தோம்னா ப்ரொசீஜர். போஸ்டிங் லெட்ஜர் போஸ்டிங் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இதுதான். இது தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம எந்த கணக்கு கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக போடலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். Illustration 1. Past journal entries for the following transaction and post them in the ledger account. 2017 June month. 2017 June monthக்கு உண்டான டிரான்சாக்ஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேர்னல் என்ட்ரி போஸ்ட் பண்ணி அதிலிருந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? லெட்ஜர் அக்கௌண்ட்டு போட சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 2017 June 1 Basu started business with cash rupees 50,000. Then 4th June purchased furniture by paying cash for rupees 6,000. Then June 7 purchased machinery on credit from Harris rupees 10,000. June 10 bought goods for cash rupees 4,000. June 18 paid insurance premium rupees 100. இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? பாசு வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படி? கேஷ் வச்சு. ஸோ அதுக்கான என்ட்ரி என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பாசு கேபிட்டல் அக்கௌண்ட். தென் நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் பை பேயிங் கேஷ் ஃபார் rupees 6,000. ஒரு ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க? கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இங்கே அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நேம் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ பர்ச்சேஸ்னு நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ என்னென்னு மென்ஷன் பண்ணணும்? அந்த ப்ராடக்ட் நேமை மென்ஷன் பண்ணணும். ஃபர்னிச்சர். இப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 6,000. The next one purchased machinery on credit from Harris. ஹரிஸ் கிட்ட இருந்து மெஷினரியை கடனுக்கு வாங்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதணும்? பர்ச்சேஸ் பண்ணும்போது இங்கே மெஷினரின்னு கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த மெஷினரின்னு நம்ம எடுத்துக்கணும். கடனுக்கு வாங்குறாங்க யார்கிட்ட இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஹரீஷ் அப்படின்றவங்ககிட்ட இருந்து. இப்போ அக்கௌண்ட் நம்ம எப்படி எழுதலாம்? மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு ஹரிஸ் அக்கௌண்ட். Then next one bought goods for cash rupees 4,000. கூட்ஸை 4,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அங்கே என்னென்னு கொடுக்கல, எந்த கூட்ஸ் வாங்கணும், பர்டிகுலர் ப்ராடக்ட் நேமை கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 4,000. The next one paid insurance premium rupees 100. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கையிலேருந்து கேஷ் வெளியில் போகுது. எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியத்துக்கு கொடுக்குறோம். அப்போ என்ன என்ட்ரி வரும்? இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டா rupees 100 டு கேஷ் அக்கௌண்ட் rupees 100. ஓகே, நம்ம இப்போ அக்கௌண்ட்டில் என்ட்ரி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த புக்ஸ் ஆஃப் பாசு ஜேர்னல் என்ட்ரி. நம்ம ஜேர்னல் என்ட்ரிக்கு எப்படி போடுவோம்? ஒன் சைடில் போடுவோம். ஒரு 5 என்ட்ரி தான் இருக்குது. இந்த ஒன் சைடில் நீ போஸ்டிங் போட்டுக்கோ. டேட்டு, பர்டிகுலர், லெட்ஜர் ஃபோலியோ, டெபிட் அண்ட் கிரெடிட்.
ஸோ டேட்டில் ஃபஸ்ட்டு என்ன டேட் இருக்குது, 1st June 2017. ஃபஸ்ட் என்ட்ரிக்கு என்ன, பாசு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். அப்போ என்ன என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டெபிட்டில் 50,000 டு பாசு கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டில் 50,000. நரேஷன் started business with cash. என்ன பண்ணுறாங்க, started business with cash. Then next entry, purchased furniture by paying cash for rupees 6,000. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபர்னிச்சரை வாங்குறாங்க, எவ்வளோக்கு, 6,000 கொடுத்து வாங்குறாங்க. ஸோ அதுக்கான என்ட்ரி என்ன, டேட்டில் 4th June 2017. தென் பர்டிகுலர்ஸில் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டார் டெபிட் காலமில் 6,000 டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் காலத்தில் 6,000. இன் நரேஷன் ஃபர்னிச்சர் பாட் ஃபார் கேஷ். த நெக்ஸ்ட் தேர்ட் என்ட்ரி, June 7. பர்ச்சேஸ்டு மிஷினரி ஆன் கிரெடிட் ஃப்ரம் ஹரிஸ் rupees 10,000. ஸோ ஹரிஸ் அப்படின்றவங்ககிட்ட இருந்து ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எதுக்கு, கடனுக்கு, எவ்வளோக்கு, 10,000க்கு. ஸோ அப்போ நம்ம எப்படி என்ட்ரி எழுதுவோம், டேட்டில் 7th June 2017 டேட் போட்டுக்கோ. தென் அக்கௌண்ட்டை எழுதி பார்க்கலாம், மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா 10,000 டு ஹரிஸ் அக்கௌண்ட் 10,000. இன் நரேஷன் மெஷினரி பாட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ஹரிஸ். த நெக்ஸ்ட்டு 10th June 2017. Purchase account debtor to cash account 4,000. ஸோ டெபிட்டில் 4,000 அண்ட் கிரெடிட்லி 4,000. அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, கேஷ்க்கு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன நரேஷன் எழுதணும், கூட்ஸ் பாட் ஃபார் கேஷ். தென் நெக்ஸ்ட் என்ட்ரி, பெய்ட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் என்ன பண்ணியிருக்காங்க, பெய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ டேட் 18th June 2017. டெபிட்டில் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டார் 100 டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் 100. ஸோ ஃபார் நரேஷன் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்ட். நம்ம எதுக்காக பணம் கொடுத்துருக்கோம், இன்சூரன்ஸ் ப்ரீமியம். தென் லெட்ஜர் அக்கௌண்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன லெட்ஜர் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஜேர்னலில் என்னென்ன இருக்குது, கேஷ் இருக்குது, கேபிட்டல் இருக்குது. ஸோ அப்போ அது ரெண்டும் இப்போ நம்ம ஃபஸ்ட் டைமாக ஓப்பன் பண்ணுறோம். கேஷ் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கணும். தென் என்னென்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் நம்ம நோட் பண்ணிக்கணும், கேஷ் அக்கௌண்ட், தென் பானூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். செகண்ட் என்ட்ரியில் என்ன இருக்குது, ஃபர்னிச்சர் அண்டு கேஷ், ரெண்டு என்ட்ரி இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். தென் கேஷ் அக்கௌண்ட்டு நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு, ஸோ அது தேவையில்லை, மறுபடியும் ஓப்பன் பண்ணுற அவசியம் இல்லை. தென் தேர்ட் அக்கௌண்ட்டில் பாரு, மெஷினரி அக்கௌண்ட்டு, ஹரிஷ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இது இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு அக்கௌண்ட்லேயும் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். மெஷினரி அக்கௌண்ட்னு ஒரு லெட்ஜர் அண்ட் தென் ஹரிஷ்னு ஒரு லெட்ஜர். தென் நெக்ஸ்ட் ஒன் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட். ஸோ ரெண்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பன் பண்ணலை. தென் கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அப்போ கேஷ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண தேவையில்லை புதுசாக. தென் நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட், தென் கேஷ் அக்கௌண்ட். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கோமான்னு பார்த்தோம்னா இல்லை, அதனால் இப்போ நான் புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம். கேஷ் அக்கௌண்ட்டு நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டோம், அதனால் இப்போ ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம என்னென்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோம், கேஷ் அக்கௌண்ட், பானு கேபிட்டல் அக்கௌண்ட், தென் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், தென் மெஷினரி அக்கௌண்ட், தென் ஹரிஷ் அக்கௌண்ட், தென் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், தென் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டு. மொத்தம் 7 அக்கௌண்ட்டு நம்ம இப்போ லெட்ஜர் போட போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றா எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்ப்போம். நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்கேன். ரெண்டு பக்கம் நம்ம எப்படி தான் நோட்டில் நம்ம ரெண்டு சைடு, இந்த டார்க்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா சென்டர் சைடு, இது லெஃப்ட் சைடில் டெபிட்டு, ரைட் சைடில் க்ரெடிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டு, தென் நெக்ஸ்ட்டு காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர், தென் நெக்ஸ்ட்டு நம்ம லெட்ஜர் ஃபோலியோ நாங்கள் ஜேர்னல் எழுதுவோம். இங்கே என்ன எழுதுவோம், ஜேர்னல் ஃபோலியோன்னு இந்த காலமில் எழுதுவோம். தென் நெக்ஸ்ட்டு கேஷ், அதே மாதிரி க்ரெடிட் சைடும். தென் ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணக்கூடியது என்ன அக்கௌண்ட் லெட்ஜர்னு பார்த்தோம்னா கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட்டை
தென் ஒரு 4 லைன்ஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு பானூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு ஒரு 4 லைன் விட்டுட்டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு ஒரு 4 லைன் விட்டுட்டு மெஷினரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு 4 லைன் விட்டுட்டு ஹரிஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஒரு 4 லைன் விட்டுட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு. தென் ஒரு 4 லைன் விட்டுட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ எல்லா அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு. அது டெபிட் சைடு கிரெடிட் சைடு, ரைட் சைடில் வந்து கிரெடிட்டு, லெஃப்ட் சைடு வந்து டெபிட்டு. அதுக்குண்டான பர்டிகுலர்ஸ் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குமே நம்ம என்ன எழுதணும், டேட் எழுதணும், பர்டிகுலர் எழுதணும், ஜேர்னல் ஃபோலியோ, தென் அமௌண்ட்டு ரைட் சைடும் எழுதணும், லெஃப்ட் சைடும் நம்ம எழுதணும். ஒவ்வொரு அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்னா கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதணும், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டில் எழுதணும், மெஷினரி அக்கௌண்ட்னா மெஷினரி அக்கௌண்ட்டில் எழுதணும். ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் இந்த டீட்டெயில்ஸ் எழுதணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டிரான்சாக்ஷன் போஸ்டிங் போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஜேர்னல் பாரு, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பானு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அப்போ கேஷுடைய டெபிட் சைடில் நம்ம கொண்டு போய் நம்ம என்னென்னு எழுதணும், அங்கே கிரெடிட் என்ன இருக்குது, டு பானூஸ் கேபிட்டல்னு இருக்கா. ஸோ அதை அப்படியே எடுத்து இங்கே டேட் போட்டு போஸ்டிங் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஜூன் 2017 டு பானூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அமௌண்ட் காலத்தில் அங்கே எவ்வளோ அமௌண்ட்டு, 50,000 அந்த அமௌண்ட்டு எழுதுகிறோம். ஸோ தென் நெக்ஸ்ட்டு அதுலேயே நெக்ஸ்ட்டு அமௌண்ட் இருக்குது. என்ன நெக்ஸ்ட் என்ட்ரி, பானு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கிரெடிட் சைடு போய், ஏன்னா பானு கேபிட்டல் எதில் இருக்குது, க்ரெடிட்டில் இருக்குது. அதனால் அந்த அக்கௌண்ட்டோட க்ரெடிட் சைடில் நம்ம இப்போ என்ன எழுத போகிறோம், பை கேஷ். இங்கே டெபிட்டில் என்ன இருக்குது, அந்த என்ட்ரியில் ஜேர்னலில் கேஷ்ன்னு இருக்குது. ஸோ அதனால் அங்கே பை கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ, 50,000. இப்போ ஃபஸ்ட் என்ட்ரி ஃபுல்லாக நம்ம போஸ்டிங் முடிச்சாச்சு. தென் செகண்ட் என்ட்ரிக்கு வா. செகண்ட் என்ட்ரியில் என்ன இருக்குது, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் டேட் போட்டுக்கோ, 4th June 2017 டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ, 6,000. தென் நெக்ஸ்ட்டு க்ரெடிட்டில் என்ன இருக்குது, கேஷ். ஸோ அப்போ கேஷ் அக்கௌண்ட் நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு அதனுடைய க்ரெடிட் சைடில் டேட் போடு, 4th June 2017 பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் எவ்வளோ, 6,000. அமௌண்ட் காலத்தில் 6,000. தென் ரெண்டு என்ட்ரி ஓவர். தென் தேர்ட் என்ட்ரி பாரு, மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு ஹரிஷ் அக்கௌண்ட். ஸோ அப்போ மெஷினரி அக்கௌண்ட்டுக்கு வா. ஸோ அதில் டேட் போடு, 7th June 2017 டெபிட் சைடில் டு ஹரிஸ் அக்கௌண்ட் 10,000. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு என்ட்ரி டு ஹரிஸோடைய அக்கௌண்ட்டுக்கு வா. அது எதில் இருக்குது, க்ரெடிட்டில் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஹரிஷ் அக்கௌண்ட்டுடைய க்ரெடிட் சைடில் பை மெஷினரி 10,000. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் அதனுடைய டெபிட் சைடில் டேட் என்ன, 10th June 2017 டு கேஷ் அக்கௌண்ட் 4,000. தென் நெக்ஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட். ஆல்ரெடி நம்ம கேஷ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அங்கே என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் இங்கே எதில் இருக்குது, க்ரெடிட்டில் இருக்குது. அதனால் அதனுடைய க்ரெடிட் சைடில் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 4,000. ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ட்ரி இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ அப்போ நம்ம என்ன எழுத போகிறோம், இன்சூரன்ஸ் ப்ரீமியம். ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட் சைடில் நம்ம என்ன எழுதணும், டு கேஷ் அக்கௌண்ட். டேட் என்ன, 18th June 2017 டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு, 100. தென் நெக்ஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட். ஆல்ரெடி கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதனால் அங்கே நம்ம அதே அக்கௌண்ட்டில் எழுதலாம். எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, க்ரெடிட் சைடில் பை இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு, 100 rupees. ஸோ இப்போ வேறு ஏதாவது என்ட்ரிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. ஸோ இதோட இந்த அக்கௌண்ட்டு எப்படி போஸ்டிங் பண்ணுறதா அப்படின்னு மட்டும் இந்த அக்கௌண்ட்டில் பார்த்துருக்கோம். ஓகேவா. இந்த நெக்ஸ்ட்டு சம்லாம் பார்த்தோம்னா
எப்படி போஸ்டிங் பண்ணுறது, அதை எப்படி க்ளோஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் சம்மில் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு எப்படி போஸ்டிங் பண்ணுறது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் எழுதும் போதும் டெபிட் சைடு கிரெடிட் சைடு மென்ஷன் பண்ணும் கட்டாயம். அப்புறம் டேட்டு, பர்டிகுலர், ஜேர்னல் ஃபோலியோ, அமௌண்ட்டு டெபிட் சைடும் மென்ஷன் பண்ணணும், கிரெடிட் சைடும் மென்ஷன் பண்ணணும். ஓகே, தென் ஒரு எக்ஸசைஸ் சம் பாரு. சம் நம்பர் 1. Journalize the following transaction and post them to ledger. ஸோ கீழே இருக்கக்கூடிய சம்க்கு நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஜேர்னல் போட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ண சொல்கிறாங்க, போஸ்ட் தெம் லெட்ஜரில் எடுத்து எழுத சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். January 1, 2016 started business with cash rupees 10,000. Then 5th January 2016 paid into bank 5,000. Then 7th January 2016 purchased goods for ROM for cash rupees 1,000. ஸோ ஒரு சின்ன சம் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 என்ட்ரி மட்டும் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி போடணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் வச்சு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன என்ட்ரி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட். தென் செகண்ட் ஒன் பெய்ட் இன்டு பேங்க்கில் பெய்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம கையிலேருந்து பணம் வெளியில் போகுது, பேங்க்குக்கு உள்ளே வருது. ஸோ நம்ம கையிலேருந்து பணம் வெளியில் போகிறனால கேஷ் கிரெடிட்டில் வரும், பேங்க்குக்கு உள்ளே வரனால பேங்க்கு டெபிட்டில் வரும். அப்போ என்ட்ரி எப்படி போடணும், பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். தென் நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ராம் ஃபார் கேஷ். ராம் கிட்டேருந்து கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம், எதுக்கு, கேஷ்க்கு. அப்போ என்ன என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேர்னல் என்ட்ரி போட்டு அதுக்கப்புறம் லெட்ஜர் என்ட்ரி போட போகிறோம். ஸோ இப்போ ஜேர்னல் என்ட்ரி டாபிக் எந்த ஒரு நேமும் கொடுக்காதனால நம்ம சும்மா வெறுமனே ஜேர்னல் என்ட்ரிஸ்னு எழுதிக்கிட்டு இதில் பாரு டேட், பர்டிகுலர்ஸ், தென் ஜேர்னல் ஃபோலியோ லெட்ஜர் ஃபோலியோ, டெபிட் அண்ட் கிரெடிட். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி என்ன, பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1/1/2016. அப்போ அதுக்கு என்ன, கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் 10,000 டு கேபிட்டல் அக்கௌண்ட் 10,000. ஸோ நரேஷன் commenced business with cash. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்டு இன்டு பேங்க்குக்கு பெய்ட் பண்ணுறோம். ஸோ டேட் 5/1/2016. அதுக்கு என்ன என்ட்ரி சொல்லியிருக்கேன், பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட், டெபிட்டில் 5,000, கிரெடிட்டில் கேஷ்க்கு நேராக 5,000. அதுக்கு உண்டான நரேஷன் என்ன, பெய்ட் இன்டு பேங்க். தென் தேர்ட் என்ட்ரி பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ராம் ஃபார் கேஷ். ராம் கிட்ட இருந்து கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம் கேஷுக்கு. அப்போ என்ன என்ட்ரி, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் 1,000 டு கேஷ் அக்கௌண்ட் ₹1,000 இன் கிரெடிட். தென் லெட்ஜர் அக்கௌண்ட். ஸோ அதை எப்படி லெட்ஜரில் போஸ்டிங் போடலாம், எந்தெந்த மாதிரி லெட்ஜர் அக்கௌண்ட் வரும். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம என்ன இருக்குது, கேஷ், அப்புறம் செகண்ட் கேபிட்டல், தென் பேங்க் அக்கௌண்ட், ஆல்ரெடி கேஷ், தென் ஃபோர்த்து கேஷ் இருக்குது. கேஷ் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, மறுபடியும் ஓப்பன் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டோம். தென் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், தென் கேஷ் இருக்குது, ஆல்ரெடி கேஷு ஓப்பன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ கேஷ் அக்கௌண்ட், தென் ஒரு 4 or 5 லைன்ஸ் விட்டு கேபிட்டல் அக்கௌண்ட், தென் ஒரு 4 or 5 லைன்ஸ் விட்டு பேங்க் அக்கௌண்ட், தென் ஒரு 4 or 5 லைன்ஸ் விட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் என்ட்ரியில் நமக்கு என்ன இருக்குது, டெபிட் சைடில் கேஷ் இருக்குது. அதனால் கேஷ் அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் நம்ம என்ன எழுதணும், அங்கே கிரெடிட்டில் என்ன இருக்குது, டு கேபிட்டல்னு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், டு கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு, ₹10,000. தென் நெக்ஸ்ட்டு அதுலேயே என்ன ஒரு என்ட்ரி இருக்குது, கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டு போகிறோம். ஸோ அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதனுடைய கிரெடிட் சைடில் பை கேஷ் அக்கௌண்ட் 10,000. தென் நெக்ஸ்ட் என்ட்ரி பாரு, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். பேங்க்கோடைய டெபிட் சைடில் டேட் 5/1/2016 டு கேஷ் அக்கௌண்ட் 5,000. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு டு கேஷ் அக்கௌண்ட்.
கேஷ் உடைய கிரெடிட் சைடில் டு பேங்க் பை பேங்க் அக்கவுண்ட் 5000. The next entry purchase account debtor to cash account. அப்போ அந்த பர்ச்சேஸ் அதனுடைய அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு கேஷ் அக்கௌண்ட் டேட் 7/1/2016 அமௌண்ட் காலத்தில் அவுட் 1000 rupees. தென் டு கேஷ் அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட்டில் ருப்பீ அதில் கிரெடிட் சைடில் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ₹1000. ஸோ இப்போ இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணுறோம் போஸ்டிங் இது வரைக்கும் போஸ்டிங் மட்டும் நீ ஃபஸ்ட்டு சம்மில் போடு. நெக்ஸ்ட்டு சம்மில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு உனக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இதில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இந்த சம்மில். பட் நீ என்ன பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ நீ வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை போட்டிருந்தீங்கன்னா மட்டும் போதும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we will meet in next class.